சென்னையில் அயலக தமிழர் தின விழாவானது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டபுள் டக்கர் பேருந்து சேவையையும் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருக்க விழா ஏற்பாட்டு அரங்கிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், டபுள் டக்கர் பேருந்து சேவையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருந்துகள் சென்னையில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. நெட்டப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தை 2 நாட்கள் நடைபெறும். இதை நேற்று துணை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருந்தார். இந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் இன்று கலந்து கொண்டு பேருரையாற்றுகிறார். அதற்கு முன்பாக 1.88 கோடி மதிப்பில் அமெரிக்கா வாழ் தமிழர்களும் மற்றும் அசோக் லைலாண்டும் சேர்ந்து இந்த பேருந்தை தமிழக அரசுக்கு ஒப்படைக்கிறார்கள். இந்த பேருந்துடைய மதிப்பு 1.88 கோடியாக இருக்கிறது. இந்த பேருந்தை தமிழக அரசு ஒப்படைத்த பிறகு சுற்றுலாத்துறையிடம் பெறப்படும். சுற்றுலாத்துறையினர், அதாவது தமிழகத்துக்கு வரக்கூடிய சுற்றுலாத்துறையை சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மிக முக்கிய அம்சம் வாய்ந்த இடங்களுக்கு கொண்டு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடையும் செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வின் முதல்வாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து அந்த டபுள் டக்கர் பேருந்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அயலக தமிழர் துறை சார்ந்த நிகழ்வில் பங்கேற்று தமிழரிடம் உரையாற்றிருக்கிறார். இந்த நிகழ்வில் மிக முக்கியமாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த தமிழர்கள் வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக 250 அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய பாரம்பரியம் பல்வேறு விஷயங்களை இந்த அரங்களை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது தற்சமயம் தொடங்கியிருக்கு. இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தான் இந்த டபுள் டக்கர் பேருந்தை தமிழக அரசிற்கு வெளியாடுவதாக அமெரிக்கா தமிழர்களும் அசோக் லைலாண்ட் நிறுவனமும் ஒப்படைத்திருப்பது மிக முக்கிய பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. சென்னையில் அயலக தமிழர் தின விழாவானது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டபுள் டக்கர் பேருந்து சேவையையும் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருக்க விழா ஏற்பாட்டு அரங்கிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், டபுள் டக்கர் பேருந்து சேவையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருந்துகள் சென்னையில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. நெட்டப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தை 2 நாட்கள் நடைபெறும். இதை நேற்று துணை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருந்தார். இந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் இன்று கலந்து கொண்டு பேருரையாற்றுகிறார். அதற்கு முன்பாக 1.88 கோடி மதிப்பில் அமெரிக்கா வாழ் தமிழர்களும் மற்றும் அசோக் லைலாண்டும் சேர்ந்து இந்த பேருந்தை தமிழக அரசுக்கு ஒப்படைக்கிறார்கள். இந்த பேருந்துடைய மதிப்பு 1.88 கோடியாக இருக்கிறது. இந்த பேருந்தை தமிழக அரசு ஒப்படைத்த பிறகு சுற்றுலாத்துறையிடம் பெறப்படும். சுற்றுலாத்துறையினர், அதாவது தமிழகத்துக்கு வரக்கூடிய சுற்றுலாத்துறையை சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மிக முக்கிய அம்சம் வாய்ந்த இடங்களுக்கு கொண்டு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடையும் செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வின் முதல்வாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து அந்த டபுள் டக்கர் பேருந்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அயலக தமிழர் துறை சார்ந்த நிகழ்வில் பங்கேற்று தமிழரிடம் உரையாற்றிருக்கிறார். இந்த நிகழ்வில் மிக முக்கியமாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த தமிழர்கள் வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக 250 அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய பாரம்பரியம் பல்வேறு விஷயங்களை இந்த அரங்களை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது தற்சமயம் தொடங்கியிருக்கு. இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தான் இந்த டபுள் டக்கர் பேருந்தை தமிழக அரசிற்கு வெளியாடுவதாக அமெரிக்கா தமிழர்களும் அசோக் லைலாண்ட் நிறுவனமும் ஒப்படைத்திருப்பது மிக முக்கிய பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.